சென்னையில் கூடுதல் ஆணையர் பிரேமானந்த் சின்ஹா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இக்கல்வி நிறுவனங்களில் சோதனை மேற்கொள்ள சென்னை பெருநகர் காவல்துறை BDDS மூலியமாக குழுக்கள் அனுப்பப்பட்டன. இந்த இமெயில் ஒரு புரளி என்னது தெரிய வருகிறது, ஒரு ஹோக்ஸ் மெயில் மாதிரி தெரியுது. ஆனால் இது எந்த மெயில் சர்வீஸ் மூலியமாக அனுப்பியிருக்காங்க, அது ஒரு ப்ராப்ளமேட்டிக் மெயில் சர்வீஸ், கொஞ்சம் உடனடியாக கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நாங்கள் தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த இமெயில் அனுப்பிய நபரை கண்டறிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பொதுமக்கள் பதட்டம் அடைய வேண்டாம் என்ன கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ இதில் பப்ளிக் எந்த விதமான பேனிக் பண்ண வேணாம். டோட்டல் ஒரு 13 ஸ்கூல்ஸில் இது வரைக்கும் இமெயில் இந்த மாதிரி வந்திருக்கு. அதில் நிறைய ஸ்கூல்ஸ் செக் பண்ணிட்டோம், BDDS டீம் வச்சு எந்த விதமான இஷ்யூஸ் இல்லை, அங்கே எதுவுமே இல்லை. நாங்கள் இது ஒரு ஹோக்ஸ் மெயில் இருக்குது மாதிரி சஸ்பெக்ட் பண்ணுறோம். அதனால் இது கண்டிப்பாக ஒரு பேனிக் பண்ணுற விஷயம் இல்லை. நாங்கள் யார் இது பண்ணியிருக்காங்க அது கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம், விசாரணை பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ. ஒரே மெயில் ஐடி இருந்து எல்லாருக்கும் வந்திருக்கு. நிறைய இன்வெஸ்டிகேஷன் டீட்டெயில்ஸ் சொல்ல முடியாது, பட் we are trying to find out. எல்லா இமெயில் மூலியமாக தான் வந்திருக்கு, ஃபோன் மூலியமாக வரல. அந்தந்த ஸ்கூல்ஸ்க்கு வந்திருக்கு கரெக்டாக. ஒரே யா யா இது மார்னிங் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஸ்கூல்ல இப்போதான் ஒரு ½ an hour பேக் கூட ஒரு ஸ்கூல்ல சொன்னாங்க இப்போ. ஸோ ஆக்சுவலாக இது நமக்கு நோட்டீஸில் வந்தது அரௌண்ட் 10:30, அப்ராக்சிமேட்லி 10:30, பிட்வீன் 10 to 11 வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஸ்கூல்ஸ் கான்டாக்ட் பண்ணாங்க. வர நாங்கள் BDDS டீம் அனுப்பிச்சிட்டே வந்தோம். அது இல்லாமல் சைபர் கிரைம் டீம்ஸ் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இமெயில்ஸ் இருக்கும், அந்த இமெயில் ஐடிஸ் அதில் டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ் இருக்கும். அதை நான் டீட்டெயில்ஸ் அவ்வளோ சொல்ல முடியாது, பட் டெஃபினெட்லி இட் டேக்ஸ் டைம். ஓகே. அது நான் இந்த ஸ்டேஜில் கிளியராக சொல்ல முடியாது. நான் ஒரே ஒரு மேட்டர் என்ன சொல்லலாம்னா, பப்ளிக் கன்வே பண்ணுறோம் GCP சார்பாக. இதில் பேனிக் சுச்சுவேஷன் இல்லை, எதுவுமே பயப்பட வேண்டாம். இப்போ நிறைய ஸ்கூல்ஸில் நம்ம போய் BDDS டீம் அனுப்பிச்சு செக் பண்ணிட்டோம். எந்த விதமான ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரி இல்லை, எந்த இஷ்யூ கிடையாது. அதர் ஸ்கூல்ஸும் நாங்கள் செக் பண்ணுறோம். இது வரைக்கும் தெரிஞ்ச ஒரு ரொம்ப சப்ஸ்டாண்டிவ் ஏதோ இதில் ப்ரூஃப் இல்லை. யார் இதை பண்ணியிருக்காங்க மிஸ்சீஃப், அது நம்ம அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம். தேங்க்யூ. கேசஸ் ஃபைல் பண்ணுறோம். தட் வில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நோ, இந்த மாதிரி ஸ்கூலில் பாம்பு இருக்குது, இதை நீங்கள் சீக்கிரமாக இது பண்ணலைன்னா, ஆக்ஷன் எடுக்கலைன்னா, சீக்கிரமாக நீங்கள் அதுக்கு ஃபாலோ பண்ணலைன்னா ஏதோ பாம்பு பிளாஸ்ட் நடக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு மெயில் போட்டிருக்காங்க, அது நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. இது ஸ்கூல்ஸ்க்கு உங்களுக்கு வந்திருக்கோம். ஓகே. என்ன தேர்வுகள் அந்த மாதிரி நியூஸ் இல்லை.
இப்போ இந்த சீசனில் அதனால் பண்ணாங்க அப்படின்னா அவ்வளோ ஸ்கூல்ஸ் ஒரே நேரத்தில் தேர்வு மாதிரி இன்னைக்கு தெரியல. ஓகே, அதுவும் இன்னும் விசாரணையில் இருக்கு, இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ண. இந்த மெயில்ஸ் வந்து இன்னைக்கு 12 மணி 11 மணி இந்த தான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாங்கள் எஸ்ஓபி ஃபாலோ பண்ணி செக்கிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் பிடிடிஎஸ் வச்சு. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. வி கான்ட் ரிவீல் ஆல் டீடைல்ஸ். நாங்கள் வந்து ஏதாவது ரிசல்ட் வந்தால் சொல்கிறோம். as of now no need to panic. No demands. சார் இப்போ வந்து ஏற்கனவே வந்து பெசநகர் இந்த மாதிரி இடத்துல வந்து குண்டு மிரட்டல்னு ஒரு தகவல் வந்தது. அதுக்கப்புறம் வந்து இப்போ தொடர்ச்சியா வந்து தொடர்ச்சியா இந்த மாதிரி வந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்துட்டு இருக்கு. அதை தடுப்பதற்கு ஒட்டுமொத்தமா ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? சரி, இது வந்து இமெயில் மூலிமா பண்ணியிருக்காங்க. ஸோ இமெயில்ஸ் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இமெயில்ஸ் இருக்கு, எங்கே சர்வர்ஸ் இருக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ இல்லை we can investigate only. தடுக்கிறதுக்கு என்னன்னா அதை ஆள் கண்டுபிடிச்சி பனிஷ் பண்ணா அதுதான் ஒரே வழி தான் நமக்கு. ஸோ நாங்கள் வந்து இது இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம். அதில் யாரை வந்து அக்யூஸ் கண்டுபிடிச்சா நாங்கள் தகவல் சொல்லுவோம். we will get them we'll legally prosecute them. No problem. Yeah. ஸ்பெஷல் டீம்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. எத்தனை தான் வந்து we will decide. Okay, right. இந்த ஸ்கூல்ஸ் வந்து மேக்சிமம் கிரேட்டர் சென்னை போலீஸ் ஏரியாவுக்குள்ளே தான் இருக்குது. ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா நார்த் சென்னையில் வந்திருக்கு, ஒரு சில இப்போதான் மவுண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஏரியாவில் ஒன்று வந்தது, ராயப்பேட்டா ஆர் ஈவன் முகப்பேர். ஸோ டிஃப்ரெண்ட் பிளேசஸ் 11 இப்போ 13 சொல்கிறாங்க. ஸோ இமெயில் தானே போயிட்டே இருக்காங்க. அப்படி செக் பண்ணல. வில் சி. ஓகே, any other question, specific question? இப்போ வந்து வந்துட்டே இருக்கு. 13 பிளேசஸ் வந்துருச்சு. எல்லாம் வந்த பிறகு எத்தனை பிளேசஸ் இருந்து டோட்டலா வந்திருக்கு நாங்கள் செக் பண்றோம். செக்அப் பண்ணிட்டு சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, யா இப்போ ஒரு லாஸ்ட் 1 ஹவர்ல இன்னும் 2-3 வந்திருக்கு மெயில். ஸோ வர செக் பண்ண இல்லை வில் சி. ஓகே, இது வந்து ஒரு பொருளி மெயில் மாதிரி தெரியுது. ப்ளீஸ் டோன்ட் பேனிக். லெட் அஸ் இன்வெஸ்டிகேட். டோன்ட் ஷோ லாட் ஆஃப் visuals showing continuously these schools and all. That is our request from police. And give us some time to investigate. As of now, it doesn't look like anything to panic. இது பயப்பட வேண்டாம். இப்போதைக்கு வந்து எந்த விதமான நமக்கு எவிடன்ஸ் இல்லை பயப்படுற மாதிரி. ஓகே, தேங்க்யூ. சென்னையில் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது தொடர்பாக பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என்றும் அது புரளி போல் தெரிவதாகவும் சென்னை கூடுதல் ஆணையர் தற்போது செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்திருக்கிறார்.